ஒரு பெண் தனியாக இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிங்களா? எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி, எவ்வளவு கஷ்டங்களை சுமந்து, எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒரு பெண் முன்னேறணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க போராடி இருக்கணும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெண் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்கள தவறாக பேசுறது, இல்லை பட வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காண்டி தவறாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல மாற்றிக்கணும் நம்ம. உங்களுக்குலாம் இப்போ என்ன பிரச்சனை? சிங்கிள் பேரண்ட்னு சொன்னது தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமாம், அவங்க சிங்கிள் பேரண்ட் தான். ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டாங்களே? ஆமாம் முடிச்சிட்டாங்க. அப்போ ஏன் பத்திரிகையில் உதயா சுமதின்னு போட்டிருக்காங்க? ஆமாம் போட்டிருக்காங்க. அப்போ புருஷன் என்ன பண்ணுறாரு? புருஷன் இறந்துட்டாரு. அப்போ ரெண்டாவது புருஷன் கட்டினீங்களே, அவர் எங்கே? அவர் இருக்காரு, ஆனால் புருஷன் தான் வாழ்கிறாங்க என் கூட அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து இனிமேல் உதயா சுமதியை பற்றி தவறாக யாரும் பேசாதீங்க. அவங்க எப்பயும் உதயா சுமதியாகவே இருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்கு கீழே இருக்க ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. முக்கியமாக யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இவங்க மேலே ஏதாவது அவதூறு பரப்புனீங்க அப்படின்னா அவங்க மேலே மான நஷ்ட வழக்கு போட போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. மீறி அவங்க மேலே தவறான கருத்துக்களை திணிக்கிற மாதிரி நீங்கள் பதிவு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நஷ்ட ஈடு கேட்கப்படும். அதனால் இனிமேல் யாரும் இவங்களை பற்றி தவறாக எதுவும் பேசக்கூடாது. கூடிய சீக்கிரம் இவங்களுடைய ரசிகர்கள் இவங்களுக்கு கோவில் வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கோவில் வைத்ததுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது அனைவரும் அன்புடனும் கட்டாயத்துடனும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.